அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பொன்முடியின் பதவி தப்புமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தண்டனை வழங்கப்பட்ட பிறகு பொன்முடிக்கு என்ன வாய்ப்புகள் உள்ளன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2006 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியின் போது உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி. அவர் வருமானத்தை விட 1,75,00,000 ரூபாய் அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த MP, MLA-க்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரை 2016 ஆண்டு விடுவித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக 2017 ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீட்டு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்து கடந்த 19ஆம் தேதி உத்தரவிட்டார். பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக 64.90% சொத்து சேர்த்தது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்தார். இன்று இவ்வழக்கின் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நேரில் ஆஜராக உள்ளனர். இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு விட்டதால் அவரது பதவி தப்புமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு 3 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை வழங்கப்பட்டால் இருவருமே நேரடியாக சிறைக்கு செல்லும் நிலை ஏற்படும். குறைந்தபட்ச தண்டனை வழங்கப்பட்டாலும் கூட ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி பொன்முடி தனது பதவியை இழக்க நேரிடும். 3 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை பெற்றால் மட்டுமே மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தண்டனையை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் பொன்முடிக்கு எதிரான இந்த வழக்கில் குறைந்தபட்ச தண்டனையே 3 ஆண்டுகளுக்கு மேல் என்பதால் அவரது தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாது. சிறைக்கு சென்ற பின் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தண்டனையை நிறுத்தி வைக்கும் வாய்ப்பு மட்டுமே பொன்முடிக்கு உள்ளது. இதனால் பொன்முடி சிறைக்கு செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவே சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதனிடையே பொன்முடி மீதான வழக்கு மேல்முறையீட்டு மனு என்பதால் தண்டனையை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது என திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டால் உடனடியாக சிறை செல்ல வேண்டியதில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தண்டனைக்கு இடைக்கால தடை பெற்றால் 1 மாதத்திற்கு பின் சிறை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் கூறினர்.